பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலும் மறுபடியும் உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கொஞ்சம் கூட கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்துல இருந்து தொடரும்படியாக வாஞ்சிக்கிறோம். தேவன் நம்மோடு பேசும்படியாக அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படியாக ஒரு விஷயம் கூட கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமாக. அன்பான தெய்வமே, உடைய அருமையான சமூகத்துக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தாவே நீர் எங்களுக்கு சொல்லித்தரும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்கிறதான எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க ஆண்டவரே நாங்கள் ஜீவித்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளில் பலன் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபைக்குள் எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்திலிருந்து அடுத்த வேறு ஒரு வாக்குத்தத்தத்தின் மறுபகுதியை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் படிக்கும் போது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ ஜீவியத்தில் கர்த்தர் நம்மோடு இருந்து எதற்காக நம்மை நடத்துகிறார் என்பதை கடந்த தினத்திலே நாம் கேட்டோம். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தின் தொடர்ச்சியாக அந்த வாக்குத்தத்தத்தின் தொடர்ச்சியாக நாம் பார்க்கும்போது, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நாம் போகிற இடமெல்லாம் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவ ஜீவியத்தில் பலவிதமான பாதைகளின் வழியாக ஒவ்வொரு நாளும் நாம் போகிறவர்களாக இருக்கிறோம். ஒரே விதமான அனுபவத்தில் நாம் போகிறவர்கள் அல்ல. ஒரு சமயங்கள் அது இரக்கமாக இருக்கும், ஒரு சமயம் மேடாக இருக்கும், ஒரு சில சமயங்களிலே கல்லு முள்ளுகளாக இருக்கும். இவ்விதமாக பலவிதமான அனுபவங்கள் வழியாக நாம் போகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்ல, இந்த மாதிரி போகிற நீ எந்த பாதையில போனாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். பிரியமானவர்களே, எவ்வளவு விசேஷமான ஒரு அனுபவம் பாருங்கள். நாம் போகிறதான பாதையில் நாம் செய்கிற அந்த ஜீவியத்தில், அந்த வாழ்க்கையில் தேவன் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். யோபு தன்னுடைய புஸ்தகம் சொல்லும்போது, நாம் போகிறதான பாதை என்று சொல்லும்போது, முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் போகிறதான பாதை எப்படிப்பட்ட பாதை? யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கும்போது, ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று பார்க்கிறோம். இங்கே தான் போகும் சோதனையின் வழியை குறித்து, சோதனையின் பாதையை குறித்து யோபு பேசுகிறார். அதை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் சோதனைகளின் பாதையின் வழியாக போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு விதமான சோதனைகளை நாம் எதிர்கொள்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, அந்த சோதனையிலே நாம் இதுவரையும் மூழ்காதபடிக்கு, இல்லாவிட்டால் அந்த சோதனையினாலே நாம் தோற்று போகாதபடிக்கு, நாம் அமிழ்ந்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அது காரணம், தேவன் நம்மோடு இருப்பேன் என்று சொன்னதான அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் நீ போகிற இடம் எல்லாம், அப்படியானால் நீ சோதனையின் வழியாக நீ போனாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, மனிதனுக்கு சோதனை 3 விதங்களிலே வரக்கூடியதாக இருக்கிறது. 3 விதங்களில் சோதனை மனிதன் சந்திக்கூடியவனாக இருக்கிறான். ஒன்று வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கும் போது, அங்கே நீங்கள் இதோ சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்கள் சிலரை காவலில் போடுவான் என்று பார்க்கிறோம். பிசாசின் மூலமாக உண்டாகும் சோதனைகள். சாத்தான், பிசாசானவன் பலரையும் சோதிக்கூடியவனாக இருக்கிறான். எப்படியாகிலும் சோதனையின் மூலமாக அவர்களை வழி தப்ப செய்ய வேண்டும், அவர்களை கர்த்தரை விட்டு விலக செய்ய வேண்டும் என்று பார்க்கிறான். அது மாத்திரமல்ல, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அங்கே மனிதர்கள் மூலமாக உண்டாகிற சோதனை என்று பார்க்கிறோம். மனுஷர்கள் மூலமாக சோதனைகள் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அவ்விதமாக பார்க்கும்போது பரிசேயர்கள் மூலமாக, சதிசேயர்கள் மூலமாக
வேத பாரகர் மூலமாக, அங்கிருந்த ஆசாரியர்கள் மூலமாக, ஜனங்களின் மூலமாக சோதனைகள் வந்தது. ஆனால் அதையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தார். பிரியமானவர்களே, இவ்விதமாக மனிதர்கள் நம்மை சோதிக்கிறவர்களாக, இல்லாட்டால் மனிதர்கள் மூலமாக சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக வேதத்தில் படிக்கும்போது யாக்கோபு 1 14 வசனத்திலே வாசிக்கும் போது, அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம். இது மூன்றாவது ஒரு பகுதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற சோதனையாக இருக்கிறது. சுய இச்சையினால் எழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுவது. சுய இச்சையினால், தங்களுடைய சுய ஆசையினாலே தங்கள் ஆசை நிறைவேறும்படி பிரயாசப்படும் போது அதுவே அவர்கள் வாழ்க்கையில ஒரு சோதனையாக மாறிவிடுகிறது. அநேகர் இந்த சோதனையில மூழ்கி விடுகிறார்கள், கத்தரை விட்டு விலகும் செய்கிறார்கள். பிரியமானவர்களே, இவ்விதமாக மனிதனுக்கு மூன்று விதத்திலும் சோதனைகள் வருகிறது. ஒன்று சாத்தானின் மூலமாக, இரண்டாவது மனிதர்கள் மூலமாக, மூன்றாவது அவர்களுடைய ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய சுய ஆசைகள் இச்சைகளின் மூலமாக உண்டாகிற சோதனை. இந்த எப்பேற்பட்ட சோதனையாயிருந்தாலும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிக்கிற தேவனாக, இல்லாட்டா நம்மை பாதுகாக்கிற தேவனாக, நமக்கு ஜெயம் தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து. பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்து தைரியமாக நாம் இந்த சோதனைகளின் பாதையிலே போகும்போது நிச்சயமாகவே தேவனின் ஜெயத்தை நாமும் அடைய முடியும். ஆகவேதான் சோதனைகளின் பாதையில பார்க்கும்போது யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகளிலே அவர் ஜெயம் எடுத்தார். தானியேல், சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவுடைய சோதனைகளின் காலங்களில் கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார், அவர்களை பாதுகாத்தார் என்பதை நம்ம அவரும் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, சோதனைகளின் பாதை மட்டுமல்ல, கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் போகிறதான இடங்கள் இல்லாவிட்ட பாதைகள் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவதாக நாம் பள்ளங்களின் வழியாக இல்லாவிட்டால் பள்ளத்தாக்குகளின் வழியாக போகிற சூழ்நிலைகள் வருகிறது. பலவிதமான பள்ளங்களை நாம் கடக்க வேண்டியது இருக்கிறது, பள்ளத்தாக்குகளை நாம் கடக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்து. பள்ளங்களின் வழியாக பள்ளத்தாக்குகளின் வழியாக நாம் சென்றாலும் தேவன் அவைகளிலே நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, பள்ளத்தாக்குகள் என்று சொல்லும் கிறிஸ்துவ ஜீவியத்தில் பலவிதமான பள்ளங்கள் இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய பகுதியிலே படிக்கும் போது இரண்டு விதமான பள்ளங்களை நாம் கடக்க வேண்டியது அவசியமாக. ஒன்று, வேதம் சொல்லும் போது கண்ணீரின் இல்லாவிட்டால் அழுகையின் பள்ளத்தாக்கு என்று படிக்கிறோம். சங்கீதத்தில் படிக்கும் போது 84 6 அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுவார்கள் என்று படிக்கிறோம். அழுகையின் பள்ளத்தாக்குகள் வழியாக, இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் வழியாக நாம் போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகள் நம்முடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள் வருகிறது. அழுகையான ஒரு பாதை, துக்கமான ஒரு சூழ்நிலைகள், கண்ணீர் விட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பாதையில் நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர். இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாக நீ போனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எதற்காக? நம்மை தேற்றுவதற்காக, நம்மை தைரியப்படுத்துவதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்காக, கண்ணீரின் காரணத்தை மாற்றுவதற்காக தேவன் கூட இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக பார்க்கும்போது பள்ளத்தாக்கு என்று சொல்லும் போது சங்கீதக்காரன் சொல்லும் 23 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். பாருங்க, இங்க பள்ளத்தாக்கின் வழியா போனா நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவன் என்னோடு கூட இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மரணத்துக்கு ஏதுவான பாதைகள் பள்ளத்தாக்குகள் வழியாக நான் போக, மரணம் அல்ல, மரணத்தின் இருள் இல்லாவிட்டால் மரணத்தின் நிழல், அப்படிப்பட்ட ஒரு பாதையில போகிற ஒரு அனுபவம் இருக்கு. பார்ப்பதுக்கு மரணம் நேரிடுவதை போல இருக்கும், பார்ப்பதுக்கு மரித்து போவதை போல சூழலாக இது இருக்கும். அது அது மரணம் அல்ல, மரண நிழல் என்று சொல்லி படிக்கிறோம். அதை தமிழில் மரண இருள் என்று சொல்லப்பட்டிருக்கு, ஆங்கிலத்தில் மரணத்தின் நிழல் என்று படிக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட அந்த நிழலின் வழியாக, இருளின் வழியாக கடந்து போகும்போது கர்த்தர் கூட இருக்கிறார். எதற்காக? அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றுவதற்காக, அந்த பயத்தை நீக்குவதற்காக, அந்த மரணத்துக்கு ஏதுவாக வரக்கூடிய அந்த நிழலை நம்முடைய ஜீவியத்துல அகற்றும்படியாக தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல அப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகள் வழியாக நான் போனாலும் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்ல. தேவன் நம்மோடு இருக்கும் போது இந்த பயங்கள் நம்மை விட்டு அகற்றப்படும். நாம் தைரியமாக இந்த பாதையில் செல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
மூன்றாவதாக கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் போகிற பாதைகள் என்று சொல்லும் போது எப்படிப்பட்ட பாதையில நாம் போகிறோம். சங்கீதக்காரன் 77ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்துல சொல்லும் போது, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருக்கிறது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று என்று படிக்கிறோம். கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் போகிறதான அந்த வழிகள் பாதைகளை பார்க்கும்போது சில சந்தர்ப்பங்கள்ல கடலின் வழியாக திரண்ட தண்ணீர்களின் வழியாக போக வேண்டியது இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலும் இவ்விதமாக சமுத்திரங்களை, ஆவிக்குரிய பகுதியிலே சொல்கிறேன், சமுத்திரங்களை, திரளான தண்ணீர்களை நாம் கடக்கிறோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கானான் பிரயாணத்துல செங்கடலை கடந்தார்களோ, யோர்தானை கடந்தார்களோ, அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் விதமாக திரளான தண்ணீரை, அந்த சமுத்திரம் போன்ற தண்ணீரை, ஆறை போல தண்ணீர்களை நாம் கடந்து போக வேண்டியது சூழ்நிலைகள் இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட இடத்துலயும் ஆண்டவர் சொல்ல, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். ஸோ நீ சமுத்திரத்தின் வழியா நான் போனாலும், ஆற்றின் வழியா நான் போனாலும், திரளான தண்ணீர்கள் வழியாக போனாலும் தேவன் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இந்த தண்ணீரின் அனுபவங்கள் என்று சொல்லும் போது வேதத்துல நாம் பார்க்கும்போது 2 விதமான அனுபவங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, ஏசியா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே படிக்கும்போது, 57:20 படிக்கும்போது, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, துன்மார்க்கர்கள் கடலை போல இருக்கிறார்கள், திரளான தண்ணீர்களை போல இருக்கிறார். அவர்கள் நாள்தோறும் எப்படி அந்த அலைகளிலே சேரும் அழுக்கும் வருகிறது போல அவர்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தமாக பலவிதமான துன்மார்க்கமான காரியங்களை, பொல்லாத காரியங்களை கரையிலே தள்ளுகிறார். பிரியமானவர்களே, நாம் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேணும். இந்த துன்மார்க்கர்கள் கடலை போல இருக்கிறார். ஸோ இந்த துன்மார்க்கர்கள் லூடாய் நாம் கடக்க வேண்டியது இருக்கிறது. நாம் வேலை செய்யும் இடங்களிலே, நாம் படிக்கும் இடங்களிலே, நம்முடைய வீடுகள் இருக்கும் இடங்களிலே, நாம் பிரயாணம் பண்ணும்போது பல சூழ்நிலைகளிலே துன்மார்க்கர்களின் வழியாக நாம் போகிறோம். ஸோ அவங்களுடைய துன்மார்க்கத்தை அவர்கள் நாள்தோறும் கக்கி கொண்டே இருக்கிறார். நம்ம மேல எப்படி ஆகிலும் அதனால நம்ம அந்த சேற்றை நம் மேல அவர்கள் அனுப்புகிறார். எப்படி ஆகிலும் நாம் அழுக்காக வேண்டும், எப்படி ஆகிலும் நாம் கரைப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனா அதனால தான் கர்த்தர் சொல்றார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோட இருப்பேன். பிரியமானவர்களே, இந்த துன்மார்க்கர்களாகிய அந்த கடலின் வழியாக நாம் போகும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார்னால் அவர்கள் இடத்திலிருந்து வரக்கூடிய அந்த சேரும் அழுக்கும் நம்மை சேராதபடிக்கு, அந்த அவர்களுடைய துன்மார்க்கங்கள், பொல்லாப்புகள், அவர்களுடைய கிரியைகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, நம்மை நம்மை கரைப்படுத்தாதபடி தேவன் நம்மை பாதுகாக்கும்படியாக நம்மோடு இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக, இந்த சமுத்திர பிரயாணத்திலே பார்க்கும்போது சமுத்திரங்கள் வழியாக இல்ல கடலின் வழியாக நாம் சொல்லும்போது, அங்கே பார்க்கும்போது மார்க்கின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியால் அவர்கள் தண்டு வலிக்கிறதற்கு வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை என்று சொல்லி பார்க்கிறோம். 51ஆம் வசனத்திலே படிக்கும்போது, அவர்கள் இருந்த படவில் ஏறினார், அப்போது காற்று அமர்ந்தது என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சமுத்திர பிரயாணம் என்று சொல்லும்போது, இந்த கடலின் வழியா போகும்போது இரண்டாவது நாம் சந்திக்கிற விஷயம், பலவிதமான காற்றுகள் எதிராக வீசக்கூடியதாக இருக்கிறது. எதிர்காற்றுகளை சந்திக்க வேண்டியது. இந்த எதிர்காற்று நம்முடைய பிரயாணத்தை முன்னேறி போக வேண்டிய நம்மை வருத்தப்பட செய்கிறது. ஸோ இங்கே வாசிக்கும் போது அவர்கள் வருத்தத்தோடு தண்டு வலிக்கக்கூடியவர்களாக இருந்தார். தண்டு வலிப்பதே ஒரு கடினமான விஷயம். இதுல எதிர்காற்று வீசும் போது இன்னும் கடினமாக வருத்தத்தோடு மிகவும் போராடி செய்ய வேண்டியது இருக்கு. பிரியமான இந்த கிறிஸ்துவ ஜீவியத்துல நாம் போகிறதான பாதைகளை பார்க்கும்போது பல சந்தர்ப்பங்கள் இப்படிதான் எதிர்காற்றுகள் வீசக்கூடியதாக இருக்கு. நாம ஒரு பிளான் பண்ணி ஒரு காரியத்தை திட்டம் தீட்டி செய்யலாம். கர்த்தர் வாக்குத்தத்தம்லாம் கொடுத்திருப்பார். நமக்கு ஜெபங்களுக்கு பதில் அளித்திருப்பார். உடனே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைத்து முன்னாடி போலான்னு பார்க்கும்போது விதமான எதிர்காற்றுகள் வீசும். நமக்கு எதிரடையான கிரியைகள் நமக்கு நேரிடும். உடனே அதெல்லாம் பார்த்த உடனே நம்ம பயந்துருவோம். என்னடா அது, கர்த்தர் நம்மோடு பேசினார், வாக்குத்தத்தம் பண்ணாரு, ஆனா இப்ப காற்று வீசுது, எப்படி தாண்ட போறோம், எப்படி கடக்க போறோம் என்று சொல்லி வருத்தத்தோடு பிரயாசப்படக்கூடியவர்களாக மாறி விடுகிறோம். இல்லாட்டா நம்முடைய பிரயாசம் இன்னும் கடினமான ஒன்றாய் இருக்கிறது. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கலாம், கர்த்தர் நம்ம கூட இருப்பேன் என்று சொன்னாலும் கூட இந்த எதிர்காற்று நம்மை வருத்தப்பட செய்கிறது. ஸோ இப்படிப்பட்டதான எதிரடையாய் கிரியை செய்கிற வல்லமைகள்,
இல்லாவிட்டால் நம்ம கர்த்தர் நடத்துகிற பாதைக்கு விரோதமாய் பேசுகிற கிரியை செய்கிறதான வல்லமைகள், அதெல்லாம் நடக்காது, கர்த்தர் செய்ய மாட்டார், இப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை என்று சொல்லி தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக ஆப்போசிட்டா பேசக்கூடிய விஷயங்கள், ஆப்போசிட்டா நடக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் பார்த்து இதான் எதிர்காட்சி. ஸோ இதையெல்லாம் பார்த்து நாம் பயந்து விடக்கூடாது, உடனே வருத்தப்பட்டு விடக்கூடாது. ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்களே இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அவர்களுக்கு தேவன் எப்படி செய்தாரோ தெரியாது, அவங்க போன பாதை எப்படியோ தெரியாது. ஆனா கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதை விசேஷமானது. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் சொல்ல, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். அப்ப நம்ம சமுத்திரத்தின் வழியா போகும்போது எதிர்காட்சியே வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மோடு இருப்பார். பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் அவங்களோட வந்தார், அப்படியே காற்று அமைதல் ஆயிடுச்சு. ஸோ கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது, நம்மளோட படவில் இருக்கும் போது, எந்த காற்றுகள் ஆனாலும் அது அமைதலாய் மாறிவிடும். எல்லா விதமான கொந்தளிப்புகளும் நிசப்தமாக ஒன்றும் இல்லாமல் போய்விடும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் இப்படிப்பட்டதான கடலின் வழியாக கூட கடந்து போகிறோம். சங்கீதக்காரன் அதை சொல்லும்போது 78ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் சொல்லும்போது, கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார் என்று சொல்ல பாருங்க. நம்ம போகிற பாதையில சமுத்திரத்தின் கடலின் பாதையாக இருந்தாலும் கர்த்தர் பிளந்து நம்மை கடக்க பண்ணுகிறார். அந்த வல்லமைகள், அந்த ஜலம் குவியலாக நின்றது, ஒரு மதில் சுவரை போல நின்றது. 116ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது என்று படிக்கிறோம். பாருங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் அவங்களோடு இருக்கும்போது அவங்க போகிற பாதையில கடல் கண்டு விலகி ஓடிட்டான். ஸோ துன்மார்க்கத்தின் கடலாய் இருந்தாலும், இல்லாவிட்டால் எதிர்காற்று வீசக்கூடிய கடலா இருந்தாலும் நம்மை கண்டு விலகி ஓடும், யோர்தான் பின்னிட்டு திரும்பும். ஆகவே கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது இப்படிப்பட்ட அற்புதங்கள் நமக்கு நடக்கும். நான்காவதாக, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பேன் என்று சொன்னவர், நாம் போகிற பாதை எப்படிப்பட்ட பாதை என்று பார்க்கும்போது யோபு சொல்லும் போது 19ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நான் கடக்கக்கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார் என்று சொல்லுகிறார். சில சந்தர்ப்பங்கள் நாம் போகிற பாதை விதமாக கடக்கக்கூடாத இருள் நிறைந்த பாதையாக மாறிவிடும். போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு இருட்டாயிடுச்சுன்னா அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஒருவேளை லைட் இருந்தா, ஏதாவது விளக்கோ இல்லை ஏதோ ஒரு வெளிச்சம் இருந்தால் போகலாம். திடீர்னு சடனா இருள் ஆயிடுச்சுன்னா நம்மளால அதுக்கு முன்னாடி போக முடியாது. ஸோ சில சந்தர்ப்பங்களில் நாம் போற பாதை அப்படிதான் இருக்கிறது. திடீர்னு நல்லா இருக்கும், நல்ல வெளிச்சம் இருக்கும், நல்லா போயிட்டு இருப்போம், உற்சாகமா சந்தோஷமா கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களை எல்லாம் பிடித்துக்கொண்டு போவோம். ஆனா திடீரென்று ஒரு இருள் முன்னாக வருகிறது. ஸோ இந்த இருளின் வழியாக நாம் போகும்போது அது கடக்க முடியாத ஒரு சூழ்நிலையா மாறிவிடுவது. பயந்துடுறோம், தயங்குறோம், எப்படி போறது என்று யோசிக்கிறோம். உடனே கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படுறோம், நம்முடைய விசுவாசத்தை விட்டு விடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த இருளில் அனுபவம் என்று சொல்லும்போது அது எப்படிப்பட்ட அனுபவம்? ஒரு 2 அனுபவங்களை குறித்து வேதத்துல இருந்து நாம் பார்ப்போம். யோவானின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல படிக்கும்போது, இருள் என்று சொல்லும்போது அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான் என்று பாருங்கள். இருளிலே போகிறவர்கள் எங்க போறாங்க, எங்க போகிறோம் என்பதை அறியார்களாம். பிரியமானவர்களே, இருளின் பாதை என்று சொல்லும் போது அதனுடைய முடிவு எப்படி இருக்க போகுது, எங்க போய் சேரப்போறோம், என்னவா முடியும் என்கிறதான ஒரு சந்தேகம் உண்டாகிவிடும். ஒரு 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 டவுட் வந்துடும். ஆகவே இந்த இருள் என்பது நம்முடைய போகிற பாதையை விளங்கி கொள்ள, இல்லைன்னா புரிந்து கொள்ள உதவாது. இந்த இருள் என்பது அது அந்த போகிற பாதை குறித்த அறிவை நம்மிடத்துல வந்து எடுத்து போட்டு விடுகிறது. பாதை நேரா போதா, இல்லை திரும்புதா, இல்லை எங்கேயாவது பள்ளம் இருக்கா, எங்கேயாவது கோணல் இருக்கா, ஒன்றும் புரியாது. ஸோ உடனே ஒரு பயம் வந்துடும், உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம், கலங்க ஆரம்பிச்சிடுவோம். இல்லாவிட்டால் நம்முடைய பிரயாணம் தடைப்பட்டு அங்கேயே நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்ற, நான் நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோட இருப்பேன். ஸோ ஒருவேளை இருளின் அனுபவம் முன்னாடி என்ன எப்படி நடக்க போகுது என்னன்னு சொல்லி அந்த இருள் கடக்கக்கூடாத ஒரு இருளை போல இருந்தாலும், கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது பிரியமானே அவர் நமக்கு வெளிச்சமா இருந்து அவர் நம்மை நடத்துவார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, இருளில் அகப்படாதபடிக்கு நீங்கள் ஒளி உங்களோடு இருக்கையில் நடவர். ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம், வேத வசனத்தின் வெளிச்சம், பரிசுத்த ஆவியினுடைய வெளிச்சம் நம்ம இடத்துல இருக்கும் போது நாம் உற்சாகமாய் கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையில் போய்கொண்டே இருக்கவே.
அது மாத்திரமல்ல, இருள் என்று சொல்லும்போது யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது 9:4 சொல்லுகிறது, பகற்கால மெருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பியவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று பாருங்கள். ராக்காலம் இருள் என்று சொல்லும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம். எல்லாம் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், ராக்காலம் என்று சொல்வது தேவ சித்தம் செய்ய முடியாத ஒரு நாட்கள். கர்த்தருடைய விருப்பத்தை செய்ய முடியாது, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத காலம். ஆகவே இப்படிப்பட்ட தேவ சித்தம் செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் நாம் பல நேரம் போவோம். அதான் இருளின் பாதை. நம்ம மனசுல வாஞ்ச இருக்கும், கர்த்தருடைய விருப்பம் செய்யணும், தேவ சித்தம் செய்யணும், அவருக்கு பிடித்ததை நிறைவேற்றணும் என்று சொல்லி. ஆனால் இந்த இருள் அதை செய்ய விடாது. அஹ் அந்த அது அது அப்படிப்பட்ட அந்த இருள், அது ஒரு வேளை பாவமா இருக்கலாம், இல்லை தேவ சித்தத்துக்கு அந்நியமான சுய சித்தமா இருக்கலாம், மாம்ச சித்தமா இருக்கலாம். இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருளா இருந்து தடை செய்கிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது இருக்கலாம். கதை சொல்லுகிறார், அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தா கூட நான் உன்னோட இருக்கேன். தேவ சித்தம் செய்ய முடியாத ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்தா கூட கர்த்தர் நம்மோடு இருந்து அந்த பாதையை ஜெயிக்கும்படி நமக்கு உதவி செய்கிறார். அந்த பாதையில ஒரு பலனை நம்ம கொடுக்கிறார். அப்போ சொல்லுகிற மாதிரி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். தேவ பலத்தை பெற்றுக்கொண்டு அந்த கிரியை செய்யக்கூட முடியாத ஒரு காலகட்டம் வந்தால் கூட, அந்த இருள் வந்தால் கூட, நாம் தேவ பலத்தை பெற்றுக்கொண்டு நாம் முன்னேறுகிறவர்களாக, ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கவே. ஐந்தாவதாக நாம் வாசிக்கும் போது 142ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல படிக்கும் போது, 142:3, என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், சில நேரங்கள்லாம் போற பாதை இப்படிப்பட்ட ஒரு பாதையாக கூட இருக்கும். கண்ணி வைக்கக்கூடிய ஸ்னாஷ், கன்னிகளை வைக்கக்கூடிய அந்த பாதையாக. ஸோ வழியில மறைவாக கன்னிகளை வைத்தார். ஸோ எப்படி ஒரு பறவைக்கு வலையை விரிக்கிறார்களோ, ஒரு மீனுக்கு வலையை விரித்து பிடிக்கிறார்களோ, ஒரு மிருகத்துக்கு குடியை வெட்டி பிடிக்கிறார்களோ, அது போல இன்றைக்கு கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் போகிற பாதையில பல இடங்களிலே கன்னிகள் இருக்கிறது. ஆகவே இந்த கன்னிகளுக்கு நாம் தப்பித்து ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். அதான் சொல்றேன், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். ஸோ கன்னிகள் வைக்கப்பட்ட பாதையிலே நாம் போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எப்படிப்பட்ட கன்னிகைகளை நம்ம சந்திக்கக்கூடியவர்களா இருக்கிறோம்? நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 29, 25 சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கன்னியை வருவிக்கும் என்று பார்க்கிறோம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கன்னியை அப்படி இப்படிப்பட்டதான இந்த கண்ணி இருக்கிறது. மனித பயம் மனுஷர்களுக்கும் பயப்படுகிறதான ஒரு பயமாக இருக்கு. பிரியமாவுலே தாவீது சொல்லுகிற தன்னுடைய புஸ்தகம் சொல்லும் போது, கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பாரானால் எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவனார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்றெல்லாம் சொல்லுகிறார். பாருங்க, அப்ப தேவன் நம்மோடு இருக்கும்போது எந்த மனுஷ வல்லமைகள் நம்மை ஒன்று செய்ய முடியாது. ஆகவே மனிதர்களுக்கு நாம் பயப்படும், கர்த்தர் ஒருவருக்கே நாம் பயப்பட வேண்டும். அவர்தான் நியாயம் தீர்க்கிறவர், அவர்தான் நம்மை அன்பு கூறுகிறவர், எல்லாவற்றையும் செய்கிறவர் தான். அப்ப பயம்னு சொன்னால் தேவ பயம் தான் நமக்கு இருக்கு. தேவையில்லாத மனித பயங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கும்போது அது நமக்கு கண்ணியாக இருக்கும். ஸோ இந்த பயம் அந்த கண்ணியில் நம்ம ஒரு நாள் கொண்டு போய் தள்ளிடும். அது அவங்க இப்படி நமக்கு செஞ்சிருவாங்களோ, இவங்க அப்படி செஞ்சிருவாங்களோ என்று சொல்லி பயந்து 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 போகும்போது அந்த கண்ணியில நாம் அகப்பட்டு விடுவோம். ஆகவே கவனமா இருக்க வேணும். மனித பயத்தை நாம் ஜெயம் எடுக்க வேணும். கர்த்தர் நம்முடன் இருப்பானால் அதை ஜெயிக்கலாம். இரண்டாவதாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல படிக்கும்போது, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று படிக்கும். பிசாசினுடைய இச்சைகளின்படி செய்வதற்காக சிலரை அந்த கண்ணிக்குள்ள மாற்றும்படி செய்கிறார் பிசாசான். பாருங்க, திரும்பி சொல்றேன், அந்த கண்ணி பிசாசினுடைய அந்த இச்சையின்படி செய்வதற்காக உண்டாக்கப்பட்ட கண்ணி. இது பிசாசினால் உண்டாக்கப்பட்ட. தேவன் நம்மோடு இருந்தால் தான் இதெல்லாம் நாம் ஜெயிக்க முடியும். நாம் தேவ சித்தம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கும், தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கும். பிசாசின் இச்சைகளை செய்வதற்காக இன்னைக்கு பிசாசானவன் அவனுடைய இச்சைகளை, அவனுடைய ஆசைகளை, அவனுடைய விருப்பங்களை மனிதர்களுக்குள்ள அவன் செலுத்தி அதை நிறைவேற்றும்படி பிரயாசப்படுகிறான். அப்படி செய்வதனால தேவனை விட்டு விலகி நாம் கடைசியாக பிசாசினுடைய அந்த அவன் ராஜ்யத்துக்குள்ளே போகிற சூழ்நிலை வந்து விடுகிறது. ஆகவே பிசாசு வைத்திருக்கிற கண்ணி
அவனுடைய இச்சைகளுக்குள் அகப்படும்படியான கன்னியா. ஆகவே அதை நாம் ஜெயம் எடுக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் தான் நாம் அதை ஜெயிக்க முடியும். ஆகவே தான் கர்த்தர் சொல்லி, போகிற இடமெல்லாம் நான் உன்னை காத்து. அப்ப இந்த கன்னிகள் இருக்கக்கூடிய இடங்கள் வழியாக நாம் போகும்போது நாம் தேவன் நம்மோடு இருப்பானால் அதுல இருந்தெல்லாம் தேவன் நம்மை பாதுகாப்பார். அந்த கண்ணி தெரிக்கும், கண்ணை தெரிக்கும், நாம தப்பித்து ஜெயத்தோடு நடக்கக்கூடியதான ஒரு அனுபவம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, ஆறாவதாக கடைசியாக நாம் பார்க்கும்போது நாம் போகிற பாதை எப்படிப்பட்ட பாதை? சங்கீதத்தில் படிக்கும்போது 44ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது 44:18 சொல்லுகிறது, நீர் எங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்தில் நொறுக்கி மரண இருளில் எங்களை மூடி இருந்தும் 19ஆம் வசனம், எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுவார். இங்கே பார்க்கும்போது வலு சர்ப்பங்கள் உள்ள இடங்கள் என்று சொல்லப்படுற. ஆகவே பிரியமானவர்களே, நாம் இந்த மாதிரி வலு சர்ப்பங்கள் உள்ள இடங்களை கூட நாம் பல நேரங்கள் நம்முடைய ஜீவியத்தில் கடக்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்தின் பாதை கர்த்தர் சொல்ல, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். அப்ப இந்த வலு சர்ப்பங்கள் உள்ள இடங்களின் வழியா நாம் போனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வலு சர்ப்பத்தின் வல்லமைகள் என்ன செய்கிறது? நாம் வேதத்தில் வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கும்போது, அந்த வலு சர்ப்பத்தின் வால் வானத்து நட்சத்திரங்களில் 3/4 இழுத்து அவைகள் பூமியில் விழ தள்ளிட்டு, பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடன் அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது என்று படிக்கிறோம். இந்த வலு சர்ப்பமானது அந்த பிள்ளை பெருகு போகிற அந்த ஸ்திரீக்கு முன்பாக அந்த பிள்ளையை விழுங்கும்படி நிற்கிறது. பிள்ளையை விழுங்கும்படி நிற்கிறது. ஸ்திரீயை விழுங்கும்படி அல்ல, பிள்ளையை விழுங்கும்படி. பிரியமானவர்களே, இந்த ஸ்திரீ என்ப வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே படிக்கிற ஸ்திரீயானவள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபையை காட்டுகிறது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தின் சபையில் இருந்து பிறக்கிற அந்த பிள்ளையை, அந்த ஆண் பிள்ளையை, வருகையில போகிறவர் ஒரு கூட்டத்தை விழுங்கும்படி இந்த வலு சர்ப்பம் காத்துக்கிட்டே இருக்கு. சபைக்கு விரோதமாய் அந்த வலு சர்ப்பம் கிரியை செய்கிறதில்ல, சபையாகிய ஸ்திரீக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதில்ல. அதற்குள்ளிருந்து உருவாகி வரக்கூடிய இயேசுவை போல மாறுகிற, கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற, இல்லாட்டா மனவாட்டியாய் மாறிக்கொண்டிருக்கிற, ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையாய் மாறுகிறவர்களை விழுங்கும்படியாக இந்த வலு சர்ப்பம் முன்பாக நிற்கிறது. ஆனால் 5ஆம் வசனத்துல படிக்கும் போது, சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றார். பாருங்கள், இங்க வாசிக்கும் போது சகல ஜாதிகளையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆண் பிள்ளை அவள் பெற்றார். அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் பெற்ற பிள்ளை ஒரு விசேஷமான பிள்ளை, ஆளுகை உண்டா இருக்கக்கூடிய பிள்ளை. அது நேரடியாக தேவனிடத்திற்கும் சிங்காசனத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. விழுங்கும்படி காத்து கொண்டிருந்ததான அந்த வலு சர்ப்பத்தின் இடத்துல போய் மாட்டிக்கொள்ளவில்லை. பிரியமானே, இந்த கிறிஸ்துவ பாதையில இந்த வலு சர்ப்பத்தின் வழியாக நாம் போகிறோம். இந்த வலு சர்ப்பமான நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். அது சபைக்கு முன்பதாக நின்று கொண்டு அந்த யார் கர்த்தரோட வருகைக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்க அந்த சபையில, அவங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யுது. யார் மனவாட்டியா மாற போறாங்க அவங்களுக்கு விரோதமா கிரியை. ஆனா அந்த பிள்ளை வெளியே வரும்போதே ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையாக வெளிவருகிறது. அது நேரடியாக தேவனிடத்துக்கும் சிங்காசனத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் இருக்கக்கூடியதான சபைகளிலே, நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய ஜீவியத்துல நாம் ஒரு நல்ல மனவாட்டியாய் கிறிஸ்துவாக உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். அப்படியானால் தான் நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற முடியும். நேரடியாக சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியும். இந்த வலு சர்ப்பத்தின் இடத்துல போய் நாம் சீக்கொள்ள மாட்டோம். இந்த வலு சர்ப்பம் விழுங்கும்படி எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் அந்த பரலோகத்தின் பாதையில் இந்த வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை கூட நாம் கடக்க வேண்டும். அதனால சங்கீதக்காரர் சொல்லும்போது 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் படிக்கும்போது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவா என்று பார்க்கிறோம். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை விசுவாசித்து நாமும் கூட நம்ம விரோதமாய் கிரியை செய்கிற இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகளை, வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை மிதித்து ஜெயம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கவே கர்த்தர் சொல்ல, நீ போகிற இடம்
இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். ஆகவே பிரியமான தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு ஜெயத்தை நம்ம கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த வலு சர்ப்பங்களின் வழியாக, அது இருக்கிற வழியாக நாம் போனாலும், நம்மை விழுங்கும்படியான பல சூழ்நிலைகள் நமக்கு வந்தால், பல போராட்டங்கள் நமக்கு வந்தாலும், பல விதமான கிரியைகள் நமக்கு விரோதமாக கிரியை செய்தாலும், பிரியமான அதை மிதிக்கிற வல்லமை நமக்கு இருக்கு, ஒரு மிதிக்கிற அதிகாரம் நமக்கு இருக்கு. ஏனென்றால் ஆளுகை செய்கிற ஒரு ஆண் பிள்ளை அவள் பெற்றார். ஸோ நம்ம இடத்துல ஒரு ஆளுகை இருக்கிறது பிரியமானவர்களே. அந்த ஆளுகையை கொண்டு, அந்த அதிகாரத்தை கொண்டு, அந்த வல்லமையை கொண்டு, அந்த அபிஷேகத்தை கொண்டு, அந்த வலு சர்ப்பத்தை மிதித்து நாம் போகிற பாதையில் ஜெயம் எடுக்க வேணும். அப்போதான் சிங்காசனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட முடியும், தேவன் இடத்துல எடுத்துக் கொள்ள முடியும். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். எவ்வளவு விசேஷமான வார்த்தை. ஸோ இப்போ நம்ம பார்த்ததான் 6 பகுதிகளை பார்த்து இன்னும் எத்தனையோ பகுதியில் நாம் போகிறோம். ஆனால் முக்கியமான இந்த 6 பாதைகள் தான் கிறிஸ்துவ ஜீவிதத்தில் நம்மோடு அனுதினமும் நாம் சந்திக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிற. ஆகவே இந்த எப்படிப்பட்ட பாதையில போனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அந்த பாதையில் தேவன் நம்மை பாதுகாக்கிறார், அந்த பாதையில தேவன் நம்மை தாங்குகிறார், சுமக்கிறார், தப்புவிக்கிறார், ஜெயம் கொடுக்கிறார். ஆகவே இந்த பாதையில போகிற நம்மோடு அவர் இருப்பாரானால் நிச்சயமாகவே அவர் ஜெயம் எடுத்ததை போல நாம் ஜெயம் எடுக்க முடியும். இந்த வார்த்தைகளை விசுவாசித்து கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தைரியமாக முன்னேறி செல்வோமாக. கர்த்தருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமாக. அன்பான தெய்வமே, அருமையான சமூகத்துக்காய் துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுதான் நம்முடைய ஜனங்களை, நம்முடைய பிள்ளைகளை கத்தாவே இந்த வார்த்தையின்படியே தேவன் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்துன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை காக்கிற தேவனாக, எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிற அப்படின்னால அப்பா, நாங்கள் ஆண்டவரே நாங்கள் போகிற இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் பலவிதமான அனுபவங்கள் வழியாக போகிறோம், சோதனைகள் வழியாக போகிறோம், பள்ளங்களின் வழியாக போகிறோம். ஆண்டவரே வழியாக தாவே என்னுடைய ஜீவியத்தில் கத்தா பலவிதமான கண்ணிகள் வைக்கப்பட்ட அந்த பாதைகளில் போகிறோம் சுவாமி. ஆண்டவரே சமுத்திரங்கள் வழியாக, திரண்ட தண்ணீர் வழியாக போகிறோம். இப்படி எப்படிப்பட்டதான பாதைகளிலே நாங்கள் போனாலும் ஆண்டவரே கத்தாவே, எதிர்காட்சியங்களுக்கு வீசினாலும் ஆண்டவர் எங்களுடைய ஜீவித்துக்கு பல வல்லமைகள் கிரியை செய்தாலும், போராடினாலும், வலு சர்ப்பங்கள் வழியாக கூட நான் போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவிக்கிற தேவனாக, எங்களை பாதுகாக்கிற தேவனாக, எங்களுக்கு ஜெயம் தருகிற தேவனாக இருக்கிற அப்படின்னால உம்முடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி தருகிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் எங்களை போகிற இடமெல்லாம் காத்து, நாங்கள் போகிற வழியெல்லாம் எங்களுடைய ஜீவியத்தின் பாதையெல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து ஆண்டவர் முடிவிலே எங்களை மகிமையிலே கொண்டு போய் நிறுத்தப் போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களுடைய கிருபைக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் காவலும் நம்முடைய சகல தேவ ஜனங்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.